உனக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கலாம். ನಿನಗೆ ಎಷ್ಟೋ ಎದುರುಗಳು உன் ಇರಬಹುದು. குடும்பத்துல எதிரி இருக்கலாம். ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ உன்னை ಶತ್ರುಗಳು சார்ந்த எது நிறைய பேர் இருக்கலாம். ನಿನ್ನ ಸೇರಿದವರು ಶತ್ರುಗಳಾಗಿರಬಹುದು. ஆனா நீ கர்த்தரிடத்துல போகும்போது ಆದರೆ ನೀನು ದೇವರ ಬಳಿ ಹೋಗುವಾಗ ஆண்டவனுக்கு எப்ரோன் என்ற ஒரு சுதந்திரத்தை கொடுப்பார். ದೇವರು ನಿನಗೆ ಎಫ್ರೋನ್ ಎಂಬ ಸುತಂತ್ರವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உன் எதிரியை அவர் சந்தித்து விடுவார். ನಿನ್ನ ಶತ್ರುವನ್ನು ಆತನು ಸಂಧಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வாய்க்க செய்திடுவார். ನಿನಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಸ್ವಾಮಿ ಕೊಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. தாவீதின் காலத்தில் நடந்த அந்த போராட்டம் ದಾವೀದನ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೆದ ಹೋರಾಟವು இன்றோடு முடிவுக்கு வந்து விடுகிறது. ಇವತ್ತಿಗೆ ಕೊನೆ ಕಾಣಿತು. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ದರಿಂದಲೇ நீ ದೇವರು போராடிந்து போதும்பா, ನೀನು ಹೋಗಪ್ಪ, நீ போராடிந்து போதும், ನೀನು ಹೋರಾಡಿದ್ದು ಸಾಕು. உனக்கு எப்ரோனுக்கு நான் இடம் காட்டுகிறேன். ನಾನು ನಿನಗೆ ಎಫ್ರೋನನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. இந்த எப்ரோன்ல போய் சுதந்திரமாயிரு. ಈ ಎಫ್ರೋನಲ್ಲಿ ಹೋಗಿ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಇರು. யார் உங்களிடத்துல போராடி கொண்டிருக்கிறார்களோ ಯಾರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋರಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೋ இனி அவர்கள் உங்க வழியா வரக்கூடாது. ಇನ್ನು ಮುಂದೆ ಆತನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ உங்க ಬರಬಾರದು. போராட்டத்துக்கு அவரே முடிவாயிருப்பார். ಆತನೇ ಕೊನೆಯಾಗಿರುತ್ತಾರೆ. எப்ரோனின் சுதந்திரத்தை நீ காண்பாயா? ಈ ಎಫ್ರೋನ್ ಸುತಂತ್ರವನ್ನು ಕಾಣುವಿಯಾ? எப்ரோனின் சுதந்திரம் உனக்கு வந்திருக்கிறது. ಈ ಎಫ್ರೋನಿನ ಸುತಂತ್ರವು ನಿನಗೆ ಬಂದಿದೆ. இந்த எப்ரோன் சுதந்திரத்துக்குள்ள நீ வாசம் பண்ணு. ಈ ಎಫ್ರೋನ ಸುತಂತ್ರದಲ್ಲಿ ನೀನು ವಾಸವಾಗಿರು. கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ದೇವರು ದಾವೀದನ ಸಂಗಡವಿದ್ದರು. சத்துருக்கள் கையிலிருந்து விடுவித்தார். ಶತ್ರುಗಳ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸಿದರು. எப்ரோனின் சுதந்திரத்திற்குரிய அனுபவத்தை அந்த தாவீதுக்கு தந்தார். ಎಫ್ರೋನಿನ ಸುತಂತ್ರದ ಅನುಭವವನ್ನು ದಾವೀದನಿಗೆ ಕೊಟ್ಟರು. உனக்கு எத்தனை முறை சத்ருவினால் போராட்டங்கள் வந்திருந்ததோ ನಿನಗೆ ಎಷ್ಟು ಬಾರಿ ಶತ್ರುಗಳಿಂದ ಹೋರಾಟಗಳು ಬಂದಿದೆಯೋ அந்த போராட்டத்தை முறியடிக்கும்படியாய் ಆ ಹೋರಾಟಗಳನ್ನು ಒಡೆಯೋದಕ್ಕಾಗಿ எப்ரோனின் சுதந்திரம் உன்மேல் வரும். ಎಫ್ರೋನ್